காதல் விவகாரம் காரணமாக மற்றொரு இளைஞன் விபரீத முடிவு எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிளிநொச்சியை சேர்ந்த இளைஞன் காதல் பிரச்சனையால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது மற்றொரு தமிழ் இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் உதவி பிரதேச செயலாளர் ஒருவர் தீயில் எரிந்த நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதுதவிர விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகனான பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பாகவும் இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்கின்ற கேள்வியை ஊடகங்கள் எழுப்பியிருந்த நிலையில் அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் இது தொடர்பாக ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மொத்தமாக 3 முக்கிய செய்திகள் தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். காதல் பிரச்சனை காரணமாக இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. கடந்த 15ஆம் திகதி இவ்வாறு அந்த இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. அம்பாறை கல்முனை மணல் சேனை எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தற்பொழுது வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக குறித்த இளைஞனின் சடலம் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் இரவு வேளையில் வெளியான செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் வசிக்கின்ற பெண் ஒருவரை காதலித்து வந்த நிலையிலே இப்படியான ஒரு விபரீத முடிவை அந்த இளைஞன் எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. போலீஸ் விசாரணையில் அவரது தொலைபேசியை பரிசோதித்த போது தொலைபேசி ஊடாக வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்ணுடன் அவர் பேசி வந்திருப்பதாகவும் அந்த பிரச்சனை காரணமாகவே அவர் உயிரிழந்திருப்பதாகவும் போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டதாக தற்பொழுது ஒரு இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே கிளிநொச்சியில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருந்தது. கடந்த 12ஆம் திகதி அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்பட்டிருந்தது. காதலர் தினத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு காதலி வர மறுத்ததால் அந்த இளைஞன் கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த செய்தியை நானும் எனது யூடியூப் சேனலிலே விவரமாக வெளியிட்டிருந்தேன். இவ்வாறான பின்னணியில் தான் கல்முனையிலும் ஒரு தமிழ் இளைஞன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம் இதுதான், உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற ஒரு விபரீத முடிவை எடுக்காதீர்கள். முடிவு என்பது ஒரு கோழைத்தனமானது. இங்கு எவ்வளவோ பிரச்சனைகளுடன் பலர் வாழுகின்ற நிலையிலே காதல் பிரச்சனை காரணமாகவும் வேலை இல்லை என்கின்ற பிரச்சனை காரணமாகவும் பரீட்சையை சரியாக எழுதவில்லை என்கின்ற காரணத்திலாகவும் அல்லது சமூக வலைத்தளத்தில் அறிமுகம் இல்லாத நபர் என்னுடன் பேசவில்லை என்பதற்காகவும் இவ்வாறு சின்ன சின்ன சில்லித்தனமான காரணங்களுக்காக எல்லாம் படித்த இளைஞர்கள் யுவதிகள் தற்போதைய காலத்தில் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் உதவி பிரதேச செயலாளர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெண் உதவி பிரதேச செயலாளர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். அண்மையில் குறித்த பெண் உதவி பிரதேச செயலாளர் தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இவ்வாறான பின்னணியில் தான் இன்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழினி சதீசன் எனப்படுகின்ற 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பெண் உதவி பிரதேச செயலாளர் சாவகச்சேரி பிரதேச செயலகத்திலே இவ்வாறு உதவி பிரதேச செயலாளராக பணியாற்றி வந்தவர் என்றும் அதேவேளை துணிச்சலாகவும் நேர்மையாகவும் செயற்படக்கூடிய ஒரு பெண் அதிகாரி என்றும் சாவகச்சேரி மக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மகனான பாலச்சந்திரனின் இறப்பு தொடர்பாகவும் இசைப்பிரியாவின் இறப்பு தொடர்பாகவும் இலங்கையின் அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஊடகம் ஒன்று இலங்கையில் அமைச்சராக இருக்கின்ற சரோஜா சாவித்திரி போல்ராஜ் எனப்படுகின்ற பெண் அமைச்சரை நேர்காணல் எடுத்திருந்தார். அந்த நேர்காணலிலே தற்பொழுது ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பாக
பெண்களின் படுகொலை தொடர்பாக, சிறுவர்களின் படுகொலை தொடர்பாக, அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. இதிலே இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்த அல்லது கொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனின் கடைசி மகனான பாலச்சந்திரனின் மரணம் தொடர்பாகவும், இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பாகவும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த சம்பவங்களை எல்லாம் கூர்மையாக அவதானிக்கின்றீர்கள் என்கின்ற அடிப்படையிலே, பொறுப்புமிக்க அமைச்சர் என்கின்ற அடிப்படையிலே இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன் என்று அந்த நேர்காணலை மேற்கொண்ட நெறியாளர் கேட்டிருந்தார். அதற்கு குறித்த அமைச்சர் பதிலளிக்கின்ற போது, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தனியாக பார்ப்பதை தவிர அல்லது தனிநபர் பிரச்சனையாக பார்ப்பதை தாண்டி பொதுவாக பெண்களுக்கு எதிராக, சிறுவர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள் தொடர்பாகவும் கொலைகள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளும். கடந்த காலங்களில் இந்த நாடு ஒரு ஜனநாயகம் இல்லாத நாடாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இது ஜனநாயக நாடாக இருக்கின்றது. இங்கு இடம்பெற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வை கண்டு கொடுப்போம். பல வருடங்களாக பல பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது, அனைத்துமே மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக பொதுவாக நாங்கள் விசாரணை செய்வோம் என்கின்ற அடிப்படையிலே அவர் பல கருத்துக்களை கூறி அந்த விடயத்திற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் நகர்ந்து செல்கின்றார். ஆகவே இதில் தான் ஒரு கேள்வி எழுகின்றது. உண்மையிலே பெண்களுக்கு எதிராக அநீதி இடம்பெற்றது, ஊடகவியலாளர்களுக்கு எதிராக அநீதி இடம்பெற்றது, சிறுவர்களுக்கு எதிராக அநீதி இடம்பெற்றது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட, அதாவது இறுதி கட்டத்தில் கூட பல சிறுவர்கள், பல பெண்கள், பல ஊடகவியலாளர்கள் உயிரிழந்திருந்தார்கள், காணாமல் போயிருந்தார்கள். எனவே அதற்கெல்லாம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் உயிர்தான், ஒவ்வொன்றும் பெருமதியான உயிர்தான். ஆனால் இதிலே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மகனின் மரணம் தொடர்பாகவும், இசைப்பிரியாவின் மரணம் தொடர்பாகவும் பொதுவாக கடந்து செல்லக்கூடிய வகையிலே இல்லை. காரணம் அதன் பின்புலம். அதாவது இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள், இராணுவத்திடம் வந்தடைந்து விட்டார்கள் அவர்கள் என்பதற்கான புகைப்பட ஆதாரங்கள் எல்லாம் வெளிவந்திருந்தது. அதாவது பிரபாகரனின் கடைசி மகனான பாலச்சந்திரன் ராணுவ காவல் அரணில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பிஸ்கெட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பின்பு பார்த்தால் துப்பாக்கி ரவைகள் அவரது உடலை துளைத்திருக்கின்றது. இவ்வாறான புகைப்படங்கள் வெளிவந்திருந்தது. அதே இசைப்பிரியாவும் சீரழிக்கப்பட்டு கிடங்குக்குள் போட்டு அவரை தாட்டார் என்கின்ற கருத்துக்கள் சமூகத்திலே நிலவி வருகின்றது. அது தொடர்பான சில புகைப்படங்களும் கிடைக்கப்பட்டிருந்தது. அதனையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஆகவே இராணுவத்தினரால் இந்த இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். இராணுவத்திடம் அவர்கள் வந்தார்கள் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஏன் அது தொடர்பாக நேரடியாக துரித வேகத்தில் ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியாது என்கின்ற கேள்வி இதிலே எழுகின்றது. அனுர அரசு இலங்கையில் அனைத்து மக்களது வாக்குகளை பெற்ற ஒரு அரசு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் உட்பட அனைவருமே வாக்களித்திருந்தார்கள். சட்டம் சமனாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறுகின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த பிரச்சனைகளை ஏன் நீங்கள் முன்னெடுக்கவில்லை? இது இலகுவாக முன்னெடுக்கலாம். எந்த படைப்பிரிவின் கீழ் அவர்கள் சரணடைந்தார்கள்? அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய ராணுவ தளபதி யார்? அவருக்கு யார் உத்தரவிட்டது இவர்களை கொலை செய்ய சொல்லி? இல்லது எப்படி நடந்தது என்பது தொடர்பான உண்மைத்தன்மை அறிந்து ஒரு வருட காலப்பகுதிக்குள் அதற்கான தண்டனையை கொடுக்கலாம். அதை விடுத்து பொதுவாக சிறுவர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக நடந்த வன்முறை தொடர்பாக விசாரிப்போம் என்றால் அது வெறும் அறிக்கை அளவிலே இருக்கும். ஆகவே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும், அதுக்கு நீங்க பதிலளிக்கின்ற போது இவ்வாறு பூசி மழுகி நகர்ந்து செல்கின்றீர்கள் என்பதுதான் இது தொடர்பாக பலரும் தெரிவிக்கின்ற கருத்தாக இருக்கின்றது. ஆகவே நேர்மையான அரசாக இருந்தால், சட்டம் சமனாக இருந்தால் அனைத்து விவகாரங்களுக்கும் நீங்கள் சரியான முறையிலே விசாரணைகளை மேற்கொண்டு தீர்வை வழங்க வேண்டும். அப்படி செய்ய மாட்டீர்கள். அப்படி ஒரு காலம் எந்த ஆட்சியாளர்களாலும் செய்ய முடியாது. சிங்கள இனவாதத்தை சீண்டாத வகையில், அவர்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் தான் இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் செயற்படுவார்கள் என்பதில் மாற்றமில்லை. அதை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இதனூடாக தமிழ் மக்களாவது கொஞ்சம் விளங்கிக் கொள்ளட்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.